யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி ஹெட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 233 இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்ட் வந்து எலிஜிபிள், ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எஸ்எஸ்பி இந்த சென்ஸ் சாஸ்ட்ரா சீமா பால். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லெவல் பே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெவல் 4, மோர் தேன் எஸ்எஸ்சி ஜிடி வாங்குறவங்கள விட ஒரு படி மேலே தான் இருக்கும். ஸோ இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா, கம்யூனிகேஷனுக்கு 197 வேகன்சிஸ், எலக்ட்ரீஷியன், வெட்டினரி, ஸ்டிவார்ட். எலக்ட்ரீஷியனுக்கும் ஸ்டிவார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படாது. வெட்டினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 18 to 25 years வரைக்கும் எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசிக்கு வந்து ப்ளஸ் 3 years இருக்கும். அண்ட் ஃபார் எஸ்சி/எஸ்டி வந்து ப்ளஸ் 5 years ஆஃப் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஸோ போத் ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியன் ஆஸ் வெல் அஸ் அதர்ஸ் இது எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees ஃபார் எஸ்சி/எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நில். சரிங்களா? ஸோ இதில் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து ஹையர் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வெறும் 10+2 வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டில் தான் படிச்சிருக்கீங்க, டிப்ளமா படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கம்யூனிகேஷன் மட்டும் தான் போட முடியும். மற்ற இருக்கிற போஸ்டிங்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கிளாஸ் படிச்சிருந்தா போதும். பயோ மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் இது படிச்சிருந்தாலே யூஆர் எலிஜிபிள் டு அப்ளை. இல்லை 3 years ஆஃப் டிப்ளமா வந்து நான் படித்தேன், 10th முடிச்சுட்டு படிச்சிருக்கேன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸில் படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் படித்தவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் நான் முடிச்சிருக்கேன், ஸோ இவங்களாம் வந்து எலிஜிபிள் இல்லை. ஓகே, ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட் தான் உங்களுக்கு ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, நீங்கள் வெறும் 12th தான் படிச்சிருக்கீங்கன்னா மினிமம் 2 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ ஐடிஐ முடித்தவங்க வந்து எலிஜிபிள். ஓகே, ஆஃப்டர் தட் வந்து பார்த்தா வெட்டினரி சேம் லைக் த 2 year டிப்ளமா இன் வெட்டினரி அண்ட் லிவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து படிச்சிருக்கணும். ஆஃப்டர் ஆர்எல்ஸ் வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து மெயின் சப்ஜெக்டாக வந்து எடுத்துருக்கணும். ஓகே, இதில் ஆர்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கல. அப்போ கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 12th பயாலஜி முடிச்சுட்டு 2 years ஆஃப் டிப்ளமா வந்து கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். ஓகே, அண்ட் தென் ஸ்டெவார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே ரொம்ப மினிமல் வேகன்சிஸ் தான் இருக்குது. சேம் தான், உங்களுக்கு 12th கிளாஸ் வந்து படிச்சிருக்கணும் சயின்ஸ் பேக்ரவுண்டில், as well as மினிமம் 2 years வந்து கேட்ரிங் அண்ட் கிச்சன் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் டிப்ளமா வந்து படிச்சிருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸோ இவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணும்போது. சரிங்களா? இது வந்து நிறைய ஸ்டேஜஸில் வந்து எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், வெறும் ரன்னிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ மேல் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 kilometer வந்து 6 minutes 30 seconds வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் ஃபீமேல் வந்து பார்த்தோன்னா 800 meters 4 minutes வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை முடித்தோடனே உங்களுக்கு எப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேஜ் 2 வந்து சிபிடி எக்ஸாம்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் தியரி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்ட் 1 இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 50 mark. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க ஜிகே, ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 marks வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ். நான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இல்லை, நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லையோ இல்லை டிப்ளமாலையோ நான் டெக்னிக்கலாக எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் வந்து பண்ணுறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த 50ல் 45 marks எடுக்கிறீங்க. ஒன் ஆஃப் த கேண்டிடேட் இந்த டெக்னிக்கலில் வந்து ஒரு 100க்கு 50 mark எடுக்கிறாரு. சரிங்களா? இப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ ஆகுது, 95. இப்போது இதே உங்கள் கூட இருக்கிறவர் ஆனால் இன்னொரு கேண்டிடேட் வந்து 40 marks வந்து இதில் எடுக்கிறாங்க, 55 marks வந்து டெக்னிக்கலில் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே 95 marks தான் எடுத்திருக்கீங்க. பட் எப்படி ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, யார் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலெக்ஷனோட பேட்டர்ன். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து 50 marksல வந்து 45ன்றது ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 to 40+ன்றது நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். பட் டெக்னிக்கல் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, நீங்கள் ஆஃப்டர் நீங்கள் ரன்னிங் முடிச்சுட்டு கூட நீங்கள் டெக்னிக்கல் வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ மினிமமாக வந்து குவாலிஃபைங் மார்க் வந்து 50%, 45%ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ டோட்டலாக 150 mark வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 75 எடுக்கணும். பட் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அரவுண்ட்
90 to 110 தான் இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் இருக்குது. சரிங்களா? இப்போ டெக்னிக்கலில் என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தான். சரிங்களா? என்னென்ன புக்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும்னா பேசிக்ஸ் தான் படிக்கணும். சரிங்களா? உங்களை அட்வான்ஸ்ட் எதுவுமே கேட்கல. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்னாலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பேசிக்ஸ் தான் வந்து படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கம்யூனிகேஷன். சரிங்களா? ஸோ இதுவும் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்னா ஜஸ்ட்டு கான்செப்ட்ஸு தெரிஞ்சால் போதும். அதாவது ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன்றது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஆண்டனாவோட தியரி என்ன, ரேடியோட ப்ரொபகேஷன் என்ன, இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சிக்னல் ப்ராசஸிங். இந்த சிக்னல் வந்து எப்படியெல்லாம் ப்ராசஸ் ஆகுது இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு சிலபஸில் ஃபண்டமெண்டல்ஸ்னால என்னது? பேசிக்ஸ். உங்களுக்கு பேசிக்ஸாக வந்து தெரியணும். வாட் இஸ் ஏஎம்னா என்ன, எஃப்எம்னா என்ன, ஸோ இந்த மாதிரி சிக்னல் டிரான்ஸ்மிஷனுக்கு என்னென்னலாம் பண்ணணும். ஸோ இதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டமோட ஜஸ்ட்டு என்ன தெரியணும்? நாலேஜ். ஓகேங்களா? ஃப்ரீக்குவென்சி பேண்ட்ஸ்னால் என்ன, சேட்டிலைட் கம்யூனிகேஷன்னா என்ன, டெலிகம்யூனிகேஷன்னா என்ன, அதோட நெட்வொர்க் ஆப்ரேஷன்னா என்ன, இந்த பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட எம்சிக்யூஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஐடி அண்ட் நெட்வொர்க். சரிங்களா? ஸோ ஐடி அண்ட் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா அகெயின் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ இவ்வளோ தான் கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சிலபஸில் 5 சாப்டர் தான் இருக்குது. அந்த 5 சாப்டரோட பேசிக்ஸ் தான் எடுக்கிறாங்க. இதில் பெஸ்ட்டு 5 புக்கு என்னென்ன புக்கு எடுத்து நீங்கள் படிக்கலான்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக், அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட் தியரி. சரிங்களா? ஸோ ஆத்தர் நேம் பாயில்ஸ்டாட். ஸோ இது நான் சொல்கிறது அட்வான்ஸ்டு புக்கு தான். பட் அதில் நீங்கள் பேசிக்காக ஒரு தியரி மட்டும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு டிப்ளமா இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா, டிப்ளமா இன் இசி, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி. ஸோ இவங்களோட புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணால் கூட போதும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் யாருதுன்னா மோரிஸ் மனோ, கம்யூனிகேஷன் சிஸ்டம் சைமன் ஹேக்கின்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவல்ஸ் வரைக்கும் இதில் இருக்கும். ஓகேங்களா? சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஓப்பன்ஹைம் அண்ட் வில்ஸ்கி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஆண்ட்ரியஸ் டானிபாம். ஸோ இவங்களோட புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் லெவல் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது என்னென்னா ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் மேஜராக என்ன பார்க்கணுன்னா டிப்ளமா புக்ஸ். ஸோ டிப்ளமாவில் இந்தந்த சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 100லேருந்து 120 பேஜஸ் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் தான் இருக்கும். அந்த புக்ஸில் இருக்கிற பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். யூ கேன் ஏபிள் டு கிளியர் யுவர் டெக்னிக்கல் அரவுண்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் பற்றி லைக் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் என்னன்னா யூ கேன் கால் அவர் நம்பர், டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.